அறிவே சிவமாகவும் அருளே சக்தியாகவும் இவ்வுலகை இயக்கி நிற்பதை இந்து சமயம் தெளிவாகவே விளக்கியுள்ளது. அன்னையின் அருள் ஈழத்திலே பிரவாகம் எடுத்து காணப்படுகிறது. இவற்றுள் அன்னையின் திருவருள் அமுத ஊற்றாக பாயும் பதியாக விளங்குவது நைனாதீவில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் திருக்கோயிலாகும். இக்கோயில் அமைந்துள்ள நைனாதீவு ஏறக்குறைய 3 மைல் நீளமும் 1 மைல் அகலமும் கொண்ட தீவாக காணப்படுகிறது. இத்தீவு யாழ்ப்பாணத்திற்கு தென்மேற்கே சுமார் 20 மைல் தூரத்தில் உள்ளது. யாழ்ப்பாண தீபகற்பத்தை சூழவுள்ள சப்த தீவுகளுள் நடுநாயகமாக விளங்குவது நைனாதீவு. நைனாதீவு பல்வேறு வகையிலும் சிறப்பு பெற்ற தீவாக காணப்படுகிறது. திராவிட இனமாகிய தமிழர்களின் முன்னோர்களாக நாகர் இனத்தவர்கள் போற்றப்படுகின்றனர். நாகர்களின் முக்கிய வழிபாடாக காணப்பட்டது நாக வழிபாடு. ஈழத் தமிழர்களிடையேயும் தமிழக தமிழர்களிடையேயும் ஆதியிலிருந்தே நாக வழிபாடு காணப்பட்டதென்பதற்கு அதன் எச்சங்களாக காணப்படும் வழிபாட்டு முறைகளும் ஊர் பெயர்களும் சான்றாக காணப்படுகின்றன. நாகர்கோயில், நாகதேவன் துறை, நாகத்தீவு போன்ற பெயர்களும் இன்றும் மக்களால் பின்பற்றப்பட்டு வரும் நாக வழிபாட்டு முறையும் இக்கூற்றை உறுதி செய்கிறது. ஆரியர் வருகை காரணமாக முதன்மை வழிபாடாக காணப்பட்ட நாக வழிபாடு அருகேயே பின்பற்றப்பட்டது. ஆதியிலே காணப்பட்ட நாக வழிபாட்டு தலங்கள் யாவும் நாகத்தம்பரான் கோயில், நாகம்மாள் கோயில் என உருமாற்றம் பெற்றன. இலங்கையின் வடபாகத்தில் நாகர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் நாகத்தை வழிபட்டனர் என்று இதிகாச நூல்களால் நாம் அறியலாம். அம்மன் கோவிலின் மூலஸ்தானத்தை சுயம்புவாய் அமைந்துள்ள 5 தலை சர்ப்பச் சிலை இதற்கு தக்கச் சான்றாகும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். கருவறையில் சுயம்புவாக அம்பிகை விளங்குகிறாள். நாகம் குடைப்பிடிக்க சிவலிங்கத்தை இறுக்க அணைத்தபடி விளங்கும் அம்மை போல அந்த சுயம்பு உருவம் இருக்கிறது. இக்கோவிலின் கருவறையில் உள்ள சேறும் 5 தலை நாகச்சிலை பல ஆண்டுகள் வரை பழமையானதென ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இவ்வாறான தோற்ற அமைப்பை நோக்கும் போது ஆரம்ப காலத்தில் நாக வழிபாடு மட்டுமே காணப்பட்டு பிற்காலத்தில் அம்பாளின் திருவுருவத்தை ஸ்தாபனம் செய்து வழிபாட்டு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இவ்வாறான 5 தலையுடைய படமெடுக்கும் நாகத்தினை வழிபாடு பொருளாக கொண்ட ஆலயத்தை வேறெங்கும் காண முடியாது. இங்கு எழுந்தருளியுள்ள மூர்த்தமாக விளங்கும் ஸ்ரீ நாகபூஷணி அம்மனின் திருவுருவம் தெற்கு நோக்கி தென்கோபுர வாயில் வழியாக வணங்கக்கூடிய முறையில் மகா மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இத்திருவுருவத்தின் தோற்றமும் அங்க லட்சணங்களும் மனோன்மணி அம்பாளுக்குரியதாக காணப்படுகிறது. இவ்வன்னையானவள் 4 திருக்கரங்களுடன் திகழ்கின்றார். முன்னுள்ள வலக்கரமும் இடக்கரமும் அபயவதாக்கரங்களாக காணப்படுகின்றன. பின் இடக்கரத்தில் அட்சய மாலை காணப்படுகிறது. சக்தியானவள் காரண காரியங்களுக்காக பல்வேறு தோற்றங்களையும் பல்வேறு நாமங்களையும் கொண்டவளாக விளங்குவதை ஞானியர் அருள்மொழிகளால் அறியலாம். பாம்புகளை மாலையாக அணிபவர் முழுமுதற் கடவுளாகிய சிவன். கிறிஸ்துவுக்கு பின் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சக்தி உபகாசரான அபிராமி பட்டர். இவர் இயற்றிய அபிராமி அந்தாதியில் அன்னை சக்தியானவள் சர்ப்பங்களை கொண்டவளாக காணப்பட்டமையை சாதி நச்சுவாய் அகிமாலினி, அதாவது சர்ப்பங்களை மாலையாக அணிந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 15ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் வாழ்ந்தவர் அருணகிரிநாதர். இவர் அருளிய திருப்புகழிலே நாயகி நான்முகி நாரா யனிகை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமனை சாதி அச்சி வாயகி மாலினி வாராகி சூலனி மாதங்கி என் நாயகி யதிபதியுடையால் சரணம் அரண் நமக்கே என்றவாறு குறிப்பிட்டுள்ளார். சந்திரசேகரி நாகபூஷணத்தி என்றும் குறிப்பிடுவது நைனை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளையே என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வேறெங்கும் இப்பெயரை திருநாமமாக கொண்ட அம்மாள் இல்லை என்பார் கற்றறிந்த சான்றோர். இவ்வாறாக நைனம்பதியில் உள்ள சுயம்பு உருவத்தை பற்றி பலரும் பல்வேறான கருத்துக்களை வெளியிட்ட போதிலும் ஸ்ரீ காஞ்சி பெரியவர் சுயம்பு உருவங்களின் மூலத்தையோ அன்றி அதன் அமைப்பையோ ஆராய்வது உகந்ததன்று என்று கூறியுள்ளமை இங்கு கவனிக்கத்தக்கது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற முப்பெருமைகளை தன்னகத்தை கொண்டது நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் தலவிருட்சமாக காணப்படுவது வன்னி விருட்சமாகும். வன்னி விருட்சத்திற்கும் விஜயதசமிக்கும் நிறையவே தொடர்புகள் உண்டு. இவ்வாலயத்திற்குரிய புண்ணிய தீர்த்தம் நைனாதீவின் மேற்கு கடற்கரையோரத்தில் உள்ளது. இது தற்போது தீர்த்தக்கேணியாக உள்ளது. நைனாதீவு சாமியார் என்று அழைக்கப்படும் முத்துக்குமார சுவாமி அவர்கள் தமது ஞான நிஷ்டையில் இதனை அறிந்து மக்களின் துணையோடு வைரக்கல்லினால்
இக்கேணியை அமைத்தார். இது ராமேஸ்வரத்திற்கு நேரே அமைந்துள்ளது. இத்தீர்த்தத்தின் ஊற்று கடலின் மத்தியில் நன்னீராக சுரப்பதாக கூறுவர். இக்கேணி தீர்த்த திருவிழாவின் போது அம்பாள் தீர்த்தமாடும் இடமாகவும் அமைந்துள்ளது. இத்தீர்த்த விசடம் காரணமாக இறந்த ஆன்மாக்களுக்கு சாந்தி செய்யும் இடமாகவும் இத்தீர்த்தம் பயன்படுத்தப்படுகிறது. தேவி பராக்கிரமம் என்ற நூலில் சக்தி பீடங்கள் 64 என்றே கூறப்பட்டுள்ளது. சக்தியை வேதங்கள் கன்னி என்று போற்றுகின்றன. சக்தி அருளாட்சி புரியும் இடங்களை சக்தி பீடங்கள் என அழைப்பர். பல்வேறு சமய சான்றோர்களின் கருத்துப்படி உலகிலே 64 சக்தி பீடங்கள் இருப்பதாகவும் அவற்றுள் புவனேஸ்வரி பீடம் என போற்றப்படும் சக்தி பீடம் நைனா தீவில் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. மணித்தீவில் புவனேஸ்வரி பீடம் உண்டென காளிதாசனால் கூறப்பட்டுள்ளமை நைனா தீவில் உள்ள நாகபூஷணி அம்மன் எழுந்தருளியுள்ள பீடத்தையே குறிக்கும். பட்டினத்தடிகள் வாக்கிலும் நைனா தீவே மணித்தீவென்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்கராச்சாரியார் கருத்திலும் நைனா தீவே மணித்தீவு என்று போற்றப்பட்டுள்ளது. எனினும் புத்த பீடிகை இங்குள்ளதாக கருதி பௌத்தர்கள் நைனா தீவை நாகதீவென போற்றி வருகின்றனர். ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் கண்ணகி வழிபாட்டை ஆதரிக்கவில்லை. இக்காரணத்தால் கண்ணகி வழிபாட்டு தலங்களை பெயர் மாற்றம் செய்ய ஊக்குவித்தார். கண்ணகி அம்மன் கோயில்களை ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில்களாக மாற்றினார். இவர் காலத்திலேயே இங்குள்ள அம்பாளை நாகபூஷணி என அழைக்கும் வழக்கமும் ஏற்பட்டது. போர்த்துகேயர் இங்கு வந்து கோயிலை இடித்த போது அம்பிகையின் உற்சவ வடிவத்தை இங்குள்ள ஆலமரப்பொந்தில் வைத்து அடியவர்கள் மறைவாக வழிபட்டனர். இன்றும் அந்த ஆலமரம் அம்பாள் ஒளித்த ஆல் என்று அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறது. ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயம் அமைந்துள்ள காணியின் பெயர் பப்பரவன்சல்லி என்பதாகும். அர்ச்சுனன் தீர்த்த யாத்திரையின் போது இங்கு வந்து நாக கன்னிகையை மணந்தான் என்றும் இவர்களுக்கு பிறந்த பெயராகிய பப்பரவாகன் என்ற பெயரையே இக்காணிக்கு வழங்கினார் என்றும் ஐதீகம் ஒன்று உண்டு. ஆரம்பத்தில் நாகராஜேஸ்வரி கோவிலில் முத்து பவளம் ஆகியவற்றிலான 3 தேர்கள் காணப்பட்டதாகவும் அவற்றை கடல் கொண்டு விட்டதாகவும் கர்ண பரம்பரை கதையொன்று உண்டு. இந்த ஆலய திருத்தேரை போர்த்துகேயர் எடுத்துக்கொள்ள முயன்ற போது அது தானே நகர்ந்து கடலுக்குள் பாய்ந்ததாம். ஆனி பூரணை நாளில் அந்த கடலுள் பாய்ந்த தேரின் திருமுடி மட்டும் தெரியும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. நாகபூஷணி அம்மன் கோயிலை இடித்த போர்த்துகேயர் கோயிற்கற்களை கொண்டு சங்குமாவடியில் கோட்டையொன்றை கட்டினார். கோயில் இடித்த கற்களை மரக்கலத்தில் ஏற்றிக்கொண்டு செல்ல முயன்ற போது மரக்கலம் நகரவில்லையாம். மரக்கலத்துள் காணப்பட்ட 5 நாகலிங்க கல்லை கடலுள் வீசிய பின்பே மரக்கலம் நகர்ந்துள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 1792 இக்கோயிலை ஒல்லாந்தர் அழிக்க முற்பட்ட போது கதிரித்தம்பி என்னும் அம்பாள் பக்தர் இது மாதா கோயில் என கூறி காப்பாற்றியுள்ளார். ஒல்லாந்தர் ஆட்சியில் 5ஆம் வட்டாரத்தில் புரட்டஸ்தாந்து மத நிலையம் மக்கள் ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளின் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையையும் பக்தியையும் தாம் கைக்கொண்ட மதத்தின் மீது கொண்டவர்களின் வைராக்கியத்துமே எடுத்து காட்டுகிறது. ஒல்லாந்தர் காலத்தில் தூத்துக்குடி முஸ்லிம்கள் இங்கு குடியேறி இத்தீவின் தெற்கில் பள்ளிவாசலும் அமைத்தனர். கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் மணிப்பல்லவம் என அழைக்கப்பட்ட நைனா தீவிற்கு புத்தர் வந்துள்ளார் என்பதை மகாவம்ச குறிப்புகளில் காணலாம். நைனா தீவிலே காணப்பட்ட மாணிக்கங்கள் பதிக்கப்பெற்ற பீடத்தை பெற மகோதரன் சூலோதரன் என்ற 2 அரசர்களுக்கிடையே சண்டை நடைபெற்றது. புத்த பெருமான் இப்போரை நிறுத்தி இப்பீடம் இந்திரனால் அமைக்கப்பட்டதென்றும் சக்தியின் 64 பீடங்களில் இங்குள்ள பீடம் புவனேஸ்வரியின் பீடம் என்றும் குறிப்பிட்டு பீடத்திற்குரிய அன்னையை வணங்கி அமைதி பெறுமாறும் உபதேசம் செய்து அமைதியை நிலைநாட்டியதாக மணிமேகலை என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே புத்தர் இலங்கைக்கு வந்ததாக கூறப்படும் காலப்பகுதிக்கு முன்பே இங்கு சக்தி பீடம் அமைக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. பிராஞ்ச உற்பத்தி சியாமல தாண்டகம் எனும் நூல்களிலும் புவனேஸ்வரி சக்தி பீடம் மணிப்பல்லவத்தீவில் உள்ளதென்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்ணகியின் பழவினையோடு ஈழத்தில் உள்ள பல இடங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன. பாண்டியனால் தண்டனை பெற்று உயிரிழந்து பின் உயிர் பெற்றெழுந்த கோவலன் மாதவியின் பெயரை முதலில் குறிப்பிட்டான். இதனால் கோபம் கொண்ட கண்ணகி 5 நாகமாக தன்னை உருமாற்றி மதுரை விட்டு நீங்கி அங்கிருந்து தெற்கு நோக்கி சென்று முதலில் தங்கிய இடம் நைனா தீவு. பின்னர் வட்டுக்கோட்டைக்கு அண்மையிலுள்ள சீரணி, அளவட்டி, அங்கனாமை கடவை, சுருவில் ஆகிய இடங்களில் தங்கினாள் என்று ஐதீகம் உண்டு.
இவ்வூர்களில் ஆலயங்களில் அம்மன் சன்னிதானத்தோடு 5 தலை நாக சன்னிதானமும் காணப்படுவது மேற்கூறிய ஐதீக தொடர்பை விளக்குவதாக காணப்படுகிறது. ஏனைய தீவுகளை விட இங்கு சர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றன. இங்கு ஆதியில் பெருமளவில் நாகரத்தினங்கள் கிடைத்ததாகவும், மக்கள் தொகை பெருக காடுகள் அழிக்கப்பட்டு நாகங்களும் மறைந்து நாகரத்தினமும் அற்றுப்போயிற்று. இத்தீவிற்கு சற்று தூரத்திலே கடல் நடுவே அமைந்துள்ளது அனலைத்தீவு. அனலைத்தீவில் புளியந்தீவு என அழைக்கப்படும் பகுதியிலே காணப்படும் நாகத்தம்புரான் விக்கிரகம் டச்சுக்காரர்களால் நாகபூஷணி அம்மன் கோயில் தாக்கப்படும் முன் நைனாத்தீவிலேயே இருந்ததென்பர். சிறிய கோயிலாக வணங்கப்பட்ட நாகபூஷணி அம்மன் கோயில் மாநாயகனின் 4வது சந்ததியிலிருந்து வீரசாமி செட்டியார் என்பவரால் கிறிஸ்துவுக்கு பின் 1620க்கும் 1624க்கும் இடைப்பட்ட காலத்தில் கட்கோயிலாக கட்டப்பட்டது. அதற்கு முன்னர் மானச பூசை நடைபெற்று வந்துள்ளது. பின்னர் கிரியா வழிபாட்டை நிகழ்த்த எண்ணங்கொண்ட செட்டியார் இந்தியாவிலிருந்து பட்டரையும் பண்டாரத்தையும் அழைத்து வந்தார். பண்டாரம் வேளன் மரபை சேர்ந்தவர். இவரது பெயர் கண்ணப்பன் என்பதாகும். 1960ஆம் ஆண்டிலிருந்து மகோற்சவம் 15 நாட்களாக மாற்றப்பட்டது. ஆனி மாதத்தில் வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகி 15 தினங்கள் நடைபெற்று தெப்ப உற்சவத்துடன் நிறைவு பெறும். அம்பாள் ரதோற்சவத்தில் ஆரோகணித்து வரும் காட்சியும் மாலையில் நடைபெறும் பச்சை சாத்துதலும் கண்கொள்ளா காட்சியாக காணப்படும். இவற்றோடு கொடியேற்று திருவிழா, கைலாச வாகன திருவிழா, மஞ்சள் திருவிழா, வேட்டை திருவிழா, குதிரை வாகன திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா, தெப்போற்சவ திருவிழா என்பனவும் மிகச்சிறப்பாக நடைபெறும் திருவிழாக்களாகும். இங்குள்ள அன்னை ஸ்ரீ நாகபூஷணி வேண்டுவோர் வேண்டுவனவற்றை அருள்பவளாக காணப்படுகிறாள். திருமணமாகாத கன்னிப்பெண்கள் அன்னையின் அருளால் திருமண வாழ்க்கை கிடைக்கப் பெற்றுள்ளனர். மகப்பேறு இல்லாதோர் நாக பிரதிஷ்டை செய்து பூஜித்து மகப்பேறு பெற்றுள்ளனர். நோயுற்றோர் அன்னையே சரணமென்று துதித்து நோய்கள் நீங்க பெற்றுள்ளனர். இவ்வாறாக அன்னை ஸ்ரீ நாகபூஷணியின் அருள் அளப்பரியது. தஞ்சமென்று வந்தோரை தாயாகி காத்தருள்வதை பலருடைய அனுபவங்கள் மூலமாக அறியலாம். நைனாத்தீவின் தொன்மையும் வழிபாடும் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மையுடையது. இலங்கையிலுள்ள வழிபாட்டு தலங்களுள் காலத்தால் முந்திய தொன்மையான தலங்களுள் இதுவும் ஒன்று. 1922ஆம் ஆண்டில் நைனாத்தீவிற்கு வந்த சுவாமி ஞானப்பிரகாசர் இங்கிருந்த கட்சாசனம் ஒன்றை வாசித்து அச்சாசனம் 12ஆம் நூற்றாண்டில் மகாபராக்கிரம பாகுவால் செதுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். கிருபானந்த வாரியார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கீவா ஜெகநாதன், கவியோகி சுத்தானந்த பாரதியார் போன்றோர் இங்கு வந்து ஸ்ரீ நாகபூஷணி அன்னையை தரிசித்து சென்றுள்ளனர். ஊரின் சிறப்பால் கோயிலும், கோயிலின் சிறப்பால் ஊரும் ஒன்றுக்கொன்று இணையிலா பெருமையும் தொன்மையும் கொண்டு விளங்கும் நைனாத்தீவும் இங்குறையும் ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளும் ஈழத்தில் சக்தி வணக்க பெருமைக்கு சான்றாக விளங்குகிறது.